கீழடி அகழாய்வு அறிக்கையை திருத்தினால் அது கிரிமினல் குற்றம் என்று தொல்லியல் அகழாய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணா தெரிவித்துள்ளார். கீழடி நாகரிகத்தின் தொன்மையை நீர்த்து போக செய்ய ஒன்றிய கலாச்சாரத்துறை அமைச்சர் முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கீழடியில் முதல் 2 கட்ட அகழாய்வை மேற்கொண்ட அமர்நாத் ராமகிருஷ்ணா ஒன்றிய தொல்லியல் துறைக்கு 982 பக்கங்களை கொண்ட தனது இறுதி அறிக்கையை அனுப்பியிருந்தார். ஆனால் அந்த அறிக்கையை ஏற்க மறுக்கும் ஒன்றிய அரசு அதில் திருத்தங்கள் செய்து தருமாறு கேட்டு வருகிறது. இந்த நிலையில் ஆங்கில ஏடான டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு பேட்டியளித்த அமர்நாத் ராமகிருஷ்ணா ஒன்றிய அரசையும் இந்திய தொல்லியல் துறையையும் கடுமையாக சாடியுள்ளார். கீழடி ஆய்வு அறிக்கையில் எழுத்துப் பிழைகளை மட்டுமே தம்மால் சரிசெய்ய முடியும் என்று கூறியுள்ள அமர்நாத் ராமகிருஷ்ணா அறிக்கையின் கருத்துருவை மாற்ற முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அறிக்கையின் கருத்துருவை தாம் திருத்தினால் அது கிரிமினல் குற்றம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலில் வழங்கப்பட்ட அறிக்கையில் திருத்தம் செய்வது அதன் தார்மீக மதிப்பையே அழிப்பதாகும் என்றும் ராமகிருஷ்ணா கூறியுள்ளார். கீழடி ஆய்வறிக்கைக்கு அறிவியல் பூர்வ ஆதாரங்கள் தேவை என்ற ஒன்றிய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்தின் கருத்துக்கு பதிலளித்த அமர்நாத் ராமகிருஷ்ணா முதலில் அவர் கீழடி அறிக்கையை படிக்க வேண்டும் என்று காட்டமாக பதிலளித்துள்ளார். கீழடி நாகரிகத்தின் தொன்மையை நீர்த்துப்போக செய்வதற்கான முயற்சி நடக்கிறதா என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த ராமகிருஷ்ணா ஒன்றிய அரசின் நடவடிக்கை அப்படித்தான் உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசு எப்போதுமே சிந்து சமவெளி நாகரிகம், வேதகால நாகரிகம், மௌரியர்கள், ஹர்ஷவர்தன வம்ச வரலாற்றை மட்டுமே பேசுகிறது என்று குறிப்பிட்டுள்ள அமர்நாத் ராமகிருஷ்ணா நாட்டின் மற்ற பகுதிகளில் உள்ள நாகரிகத்தை ஒன்றிய அரசு ஏன் பார்ப்பதில்லை என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டில் சங்ககால கலாச்சாரம் இருந்தது என்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் சங்க காலத்தின் வயதை இப்போது வரை அறுதியிட்டு கூற முடியவில்லை என்றும் குறிப்பிட்டார். கீழடி அறிக்கை அகழாய்வின் அடிப்படையில் எழுதப்பட்டதே அன்றி அனுமானத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டது அல்ல என்றும் அமர்நாத் ராமகிருஷ்ணா தெளிவுபடுத்தியுள்ளார். தொல்லியல் ஆய்வாளர் ஸ்ரீராமனை அறிக்கை தாக்கல் செய்யுமாறு ஒன்றிய அரசு கேட்டுக் கொண்டிருப்பது குறித்து பதிலளித்த அமர்நாத் ராமகிருஷ்ணா கீழடி தொடர்பான எவ்வித பின்புல அறிவும் இல்லா ஒருவரால் கீழடியில் ஒன்றுமே இல்லை என்று கூறிய ஒருவரால் எப்படி அறிக்கை தாக்கல் செய்ய முடியும் என்று எதிர்கேள்வி எழுப்பியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.